அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து ஊ சொல்கிறியா ஊஹூ சொல்கிறியாவுக்கு வந்திருக்காங்க இல்லையா, விஜய், காவேரி, அப்புறம் வந்து ராகினி. அதில் வந்து ஒரு இந்த ஸ்பெஷலாக வந்து ஒரு என்ட்ரி வந்திருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கெட்டப்லாம் போட்டு வருவாங்க இல்லையா, அப்போ வந்து பிரியங்கா கேட்பாங்க இதில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு விஜய்கிட்ட. அப்போ இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இருக்கிறது நிவின். விஜய் வந்து கண்டுபிடிக்க மாட்டார், சஸ்பென்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. சூப்பராக போயிட்டுருக்குங்க. ப்ரொமோ பயங்கரமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எல்லாம் பயங்கரமாக 2 பேருமே கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு விஜய், காவேரி ப்ரொமோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரொமோ விட்டுருக்காங்க. ஊ சொல்கிறியாவில் ஸ்டார்ட் மியூசிக் மாதிரியே வந்து இதுலேயும் பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸ்பெஷலாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணது நம்மளோட நிவினுங்க. அவ்வளோ அழகாக வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தார். பயங்கர ஷாக் ஆயிடுச்சு நிஜமாவே. நிவீனா இது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது இல்லையா. அப்போ 3 பேருமே கண்டுபிடிக்கல. யார்? ராகினியும் கண்டுபிடிக்கல, காவேரியும் கண்டுபிடிக்கல, விஜயும் கண்டுபிடிக்கல. அங்கே இருந்த ஆங்கருக்கு மாக்காப்பாவுக்கும் பிரியங்காவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் விஜய்க்கான கேள்வி அது வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து நம்ம நிவின் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தார், யாருமே எதிர்பார்க்காத விதமாக. ஆனால் ஊ சொல்கிற ப்ரோக்ராம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. சண்டே பயங்கரமாக பட்டையை கலப்புவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.